ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளை வந்து யாராவது ஃபினான்ஷியலாக வந்து ப்ராட் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மணியை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிட்டு ஏதாவது ஒரு 420 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து உங்களுடைய பிரெயினை வந்து வாஷ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ₹1 போட்டிங்கன்னா ₹2 கிடைக்கும், ₹2 போட்டிங்கன்னா ₹4 கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஏமாற்றி மணியை வந்து ப்ராட் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் இருக்க உமன்ஸ்க்கோ இல்லை சைல்டுக்கோ வந்து யாராவது வந்து தொல்லை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போய்ட்டு சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா சைபர் கிரைம் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ரிஜிஸ்டரியா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன் சில்ட்ரன் ரிலேட்டட் கிரைம், ஃபினான்ஷியல் ஃப்ராட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சைபர் கிரைம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீழே வந்து அதர் சைபர் கிரைமை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரிஜிஸ்டர் அண்ட் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைலே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஐ அக்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து மேலே வந்து சிட்டிசன் லாகின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிளிக் கேர் ஃபார் நியூ யூசர்னு இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா ஈஸியாக உங்கள் ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து ஆல்ரெடி இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய லாகின் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓடிபி வந்து கேட்கும். அதை வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்டர் கேப்சா இருக்குல்ல, அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துட்டு உங்களுடைய பிரச்சனையை வந்து உங்கள் ப்ராப்ளத்தை வந்து ஒரு ஃபைலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், வேணா உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து ஒரு ஃபைலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதை வந்து எப்படி ட்ராக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த 3 டாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் யுவர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இங்கே உங்கள் ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓடிபி வரும். அது ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கேப்சா வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்த்துருக்காங்களா, பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம்.